தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம டெல்லியில் நடக்கிற போராட்டம் மாணவர் போராட்டம் அப்படின்ற பேரில் என்ன போராட்டம் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த டெல்லியில் பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இதில் நம்ம அண்ணாமலை அவர்களை ஒரு பலிகடாவாக மாற்றிருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றதும் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாணவர் போராட்டம் அப்படின்றது எதற்கு நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அதாவது நீட்டு குளறுபடி நடந்தது, நீட் தேர்வு இருக்கு இல்லையா, அதில் வினாத்தாள் கசிவு நடந்தது அப்படின்றத எதிர்த்து தான் இந்த மாணவர் போராட்டம் அப்படின்றது டெல்லியில் நடக்குது. அதாவது மாணவர் போராட்டம் அப்படின்ற பேரில் வந்துட்டு உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அது நம்மளோட காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகட்டும், இல்லைனா சமூக ஆர்வலர்களாகட்டும், இல்லைனா காங்கிரஸ் தலைவர், இப்படி பலரும் உள்ள வந்து குளறுபடிக்காக எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வைக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வினாத்தாள் கசிவுனால நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு நீங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம தர்மேந்திர பிரதான், நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருக்கார்ல தர்மேந்திர பிரதான், அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்றதா அவங்களோட நோக்கமா இருக்கு. ஆனால் இதுல வந்து மாணவர்கள் போராடுறாங்களா அப்படின்னு கேட்டா, ஆனால் இந்த மாணவர்கள் போராட்டம் அப்படின்ற பேர்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இல்ல அந்த சமூக ஆர்வலர் இவங்கெல்லாம் வந்து இதை மடைமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உண்மையா போராட்டம் பண்றோம், எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்றவங்க பேசி சுமூகமா ஒரு இடத்துக்கு வரலாம். ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லை மீறி போராட்டம் பண்றது, நாங்க வந்து பிரதமர் வீட்டுக்கிட்ட போய் தர்ணா பண்ணுவோம், இல்ல நாங்க வந்துட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்ம இவர் ராகுல் காந்தி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரதமர் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ண போறோம், அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கணும். சடனா அவர் போயிட்டு நான் உட்காந்து அங்க நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் அப்படின்னாங்கன்னா எப்படி விட முடியும்? அப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல அரசு தான் பண்ணுவாங்க. அவர்கிட்ட நியாயமா சொல்லி பார்க்குறாங்க, சார் அப்படிலாம் போராட்டம் உங்களால் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் பிரதமர் வீட்டுக்கிட்ட போய் இப்படி போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அவர் முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாரு. உடனே அவரை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. அது அப்படியே பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது. ராகுல் காந்தியவே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ மாணவர்கள் ஒரு பக்கம் கொதித்து எழுதணும், இந்த பிரச்சனை வேற மாதிரி டைவர்ட் ஆகணும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருப்போம், நம்மளால மறக்கவே முடியாது கலைஞர் அவர்கள் அரசுலாம் வந்து, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கு. கொல்றாங்கப்பா, ஐயோ கொல்றாங்கப்பா அப்படின்னது. அது எந்த இடத்துல வந்து அது ஒரு சீனா கிரியேட் பண்றாங்க. அப்ப அவங்க சாதாரணமா பேசி அவங்களுக்கு இட்லாம் அட்வொகேட்ஸ் எப்போதுமே இருப்பாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் இதை ஒரு பூதாகரமா பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க இல்லையா, அதைத்தான் அதே ஸ்டண்ட்டை தான் நம்ம இவரும் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தியும் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா, சடனா போய் ஒரு போராட்டம் அப்படின்னு நடத்த போனாங்கன்னா போலீஸ் அனுமதிக்க மாட்டாங்க, பிரச்சனை வரும். அப்ப நான் மாணவர்களுக்காக இங்க போராட்டம் நடத்துறேன், ஆனா பிஜேபி கவர்மெண்ட் பாத்தீங்களா என்னை வந்து குண்டுக்கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்ப நான் தான் மாணவர்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு காட்ட நினைக்கிறாங்க. அதே தான் நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, நாங்க நாடாளுமன்றத்தை நோக்கி போறோம், நாங்க போய் அங்க போய் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னா யார் விடுவாங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சோஷியல் மீடியால நிறைய வீடியோ பார்த்திருப்போம். அதாவது போலீஸ்லாம் வந்து அங்க இருக்க மாணவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கண்ணீர் புகை குண்டு போடுறாங்க, தண்ணி பீச்சி அடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அதை தாண்டி அங்க வேற என்னெல்லாம் பின்னாடி நடந்திருக்குன்றது நமக்கு தெரியல. அங்க எத்தனை போலீஸ் வந்து மாணவர்களால தாக்கப்பட்டிருக்காங்க, பொது சொத்துக்களை அவங்க நாசம் பண்ணாங்க. எவ்வளவோ வண்டிகள் பார்த்தோம் அப்படின்னா, போலீஸ் வண்டி இல்லைன்னா பப்ளிக்கோட பஸ் எல்லாத்தையுமே எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் அப்படின்ற பேர்ல வந்து அங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும், இதை கலவரமா மாத்தணும் அப்படின்னு ஒரு கும்பல் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க நிலைமை கட்டுக்கடங்காம போகும்போது அந்த போலீஸால என்ன பண்ண முடியும்? அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க சமூக ஆர்வலரான சோனம் வான்ஷுக் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நான் உண்ணாவிரதம் போராட்டம், சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன் அப்படின்றாங்க. அண்ட் இவங்கெல்லாம் ஒரு 20 டேஸ் முன்னாடி தான் இந்த போராட்டத்துல வந்தாங்க. அண்ட் ராகுல் காந்தி எல்லாம் இப்பதான் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு வந்தார். அண்ட் அதை தான் ஆம் ஆத்மி கட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாணவர் போராட்டம் ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு, ஆனால் அன்னைக்கெல்லாம் ராகுல் காந்தி வரல, அன்னைக்கெல்லாம் இந்த ஆம் ஆத்மி கட்சி தான் இந்த மாணவர்கள் கூட துணையா நின்னோம். ஆனா திடீர்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வருவாராம், போராட்டம் நடத்துவாராம், பிரதமர் வீட்டுக்கிட்ட தான் உட்காந்து போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு ஸ்டண்ட் அடிப்பாராம், அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம், அவர் மறுபடியும் வெளியே வருவாராம். ஸோ என்ன சார் ஜிக்னா வேலை காமிச்சிட்டு இருக்கீங்களா? உண்மையா மாணவர்களோட நாங்க தான் போராடிட்டு இருக்கோம், நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராகுல் காந்தியை கேட்கிறாங்க. அப்ப இவங்களோட நோக்கம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க மாணவர்களுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாணவர் அப்படின்ற பேர்ல இங்க ஒரு கலவரத்தை நடத்தி இந்த கலவரத்தினால இந்த கவர்மெண்ட்டை கலைக்கணும் அப்படின்றத அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இப்போ நம்மளோட இவரெல்லாம் பார்த்தோம், நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அபிஷேக்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரின்ல இருந்து இங்க வந்து மாணவர்களுக்காக சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக அங்கிருந்து இங்க வந்திருக்காரா? ஆப்வியஸ்லி கிடையாது. அவரோட நோக்கமே வேற. அண்ட் அது புரியாம நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களும் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இங்க வந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அங்க நடக்கிற போராட்டம் அப்படின்றது நீட் குளறுபடிக்காக நடக்கிற போராட்டம். ஆனா நீங்க வந்து இங்க நீட் வேண்டாம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்த
நடத்திட்டு இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீட்டை யாராலையும் ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நீட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரைவேட் காலேஜஸும் அந்த சீட்டை பல கோடி ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எல்லாருக்கும் காமனா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது நீட். ஆனால் அன்னைக்கு ஒவ்வொரு காலேஜஸ் ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க பணத்துக்கு அந்த சீட்டை வித்துட்டு இருந்தாங்க. ஸோ பணக்காரன் மட்டும்தான் இதை படிக்க முடியும் அப்படின்ற நிலைமை போய் இன்னைக்கு சாதாரண மாணவர்கள் கூட நீட்ல கிராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சிலர் நீங்க கேட்கலாம், அது சிபிஎஸ்இ சிலபஸா இருக்கே, ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் எப்படி இதை போய் காம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க 9th 10th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி 11th 12th நீங்க படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜில எல்லாமே உங்களுக்கு தெரியுது, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் கிராக் பண்ண முடியும். இல்லை அப்படியே வந்து எனக்கு சிபிஎஸ்சி சிலபஸ்ல தான் வருது, என்னோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட போராட்டம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, நீட் வேண்டாம், நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி என்னோட ஸ்டாண்டர்டை உயர்த்துங்க. ஏன்னா மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு நான் ஏன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறேன்னா, அவன் ஒரு டாக்டர் ஆகிற குவாலிட்டி அவனுக்கு வேணும், அந்த தரத்தோட எனக்கு மாணவன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்ம கல்வி தரத்தை உயர்த்துறதை விட்டுட்டு நான் வந்து இன்னும் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்றது எப்படி ஒரு நியாயமாகும்? இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நம்ம படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனை பாராட்டுறாங்க. 10th 12th வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு இந்த விஜய் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டுறாரு. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் பாராட்டு விழா நடத்துறாங்க. ஸோ நல்லா படிக்கிறவனுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. அதுவே படிக்காத மாணவர்கள் ஃபெயில் ஆயிட்டோன்றத நம்ம பார்த்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி 10th 12th ரிசல்ட் வந்த உடனே எத்தனை மாணவர்கள் தற்கொலை பண்றாங்க நம்ம பார்த்தது இல்லையா? அதுக்காக நீங்க 10th 12th எக்ஸாமே பப்ளிக் எக்ஸாமே வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குது, பேங்க் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதை வச்செல்லாம் அரசியல் பண்ணாம நீட் அப்படின்றத வச்சு மாணவர்களை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். இன்னைக்கு வரைக்கும் நீட் மரணம் அப்படின்றது நமக்கு அனிதாவோட மரணம் ஞாபகம் இருக்கும். அதற்கு யார் காரணம்? ஆப்வியஸ்லி திமுக தான். திமுக என்ன சொன்னாங்க, அந்த டைம் வந்து அது ஏடிஎம்கே பீரியடா இருந்தது, ஒரு நீட் மரணம் அப்படின்றத பெருசா காமிச்சு நீட்டை எதிர்க்கிற சூட்சமம் எங்களுக்கு தெரியும், நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் எதிர்ப்பா இருக்கும், நாங்க மத்தியில பேசுவோம், எங்களுக்கு எப்படினாலும் இதை பண்ண முடியும் அப்படின்னு அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களால பண்ண முடிஞ்சதா? பண்ண மாட்டாங்க. இது அவங்களுக்கு ஒரு அரசியல். எப்படி கச்சத்தீவு ஒரு அரசியலோ, எப்படி முல்லை பெரியார் ஒரு அரசியலோ, எப்படி காவிரி ஒரு அரசியலோ, அதே மாதிரி இதை ஒரு அரசியலை தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க எதிர்க்கட்சியை வீழ்த்துற ஒரு யுக்தியா தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் அப்படியே குதிச்சுட்டு வந்து போராட்டம் பண்றேன்றாரு, கொதிச்சு எழுகிறாரு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது குண்டுக்கட்டா தூக்கிட்டு போற நிலைமைக்கு கொண்டு போறாரு. ஆனா 2013 இதே காங்கிரஸ் நீட்டுக்கு ஆப்போஸ் பண்ணவே இல்லை, நீட்டை அவங்க வரவேற்றாங்க. ஸோ மாணவர்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்னோட எஜுகேஷன் பாலிசியை இன்னும் ஸ்டாண்டர்டா கொண்டு வாங்க, மெடிக்கல் கவுன்சில் கேட்குற அளவுக்கு எனக்கு குவாலிட்டியா கொண்டு வாங்க அப்படின்றத நம்ம மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இதுல எப்படி அண்ணாமலை அவர்களை பலிகடா மாத்தினாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் நேத்து வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவர் ரொம்ப தெளிவா அதுல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உரிமை, நம்ம வந்து போராடுறது அப்படின்றது நம்மளோட உரிமை நமக்கு இருக்கு. ஆனால் இந்த மாணவர் போராட்டம் அப்படின்றது ஒரு வாரத்துக்கு மேல தொடர்ந்து போகுது அப்படின் போது மாணவர்கள் கிட்ட நீங்க அப்பவே கூப்பிட்டு இதை பேசி முடிச்சிருந்திருக்கணும் அண்ட் பொறுப்பேற்கணும். ஏன்னா நீங்க ஒரு நீட் தேர்வு அப்படின் போது மாணவர்கள் பல பிரச்சனைகள் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு தான் அங்க வராங்க. நமக்கே தெரியும், நீட்டுக்குன்னு போது தலைமுடியை செக் பண்ணுவாங்க, முடி, கம்மல், செயின், கலட்டுங்க, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பல ப்ரெஷர். அது போக பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நமக்கு இருக்கு. அதாவது நீட் வேண்டாம், நாங்க கட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா, எங்க ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா நீங்க நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்வாங்க. அப்போ ஒரு சில மாணவர்கள் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் மழை பெய்யுது அப்படின்னா உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம், இன்னைக்கு லீவ் விட்டுருவாங்களா. அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள் பார்த்தோம்னா, ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீட்டுக்காக கோச்சிங் கிளாஸ் போறாங்க, அவங்களோட ஸ்டாண்டர்ட் அவங்க உயர்த்திட்டு வராங்க, நல்லா படிக்கிறாங்க. பட் ஒரு சிலர் இல்ல இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நீட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு. அது போக எக்ஸாம் ப்ரெஷர். நம்ம வந்து இன்னும் அதுக்கு மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ண, அதாவது குழந்தைகள் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஒரு சில குழந்தைகள் ஓகே நீட் எக்ஸாம் எழுதினாதான் நான் டாக்டர் ஆக முடியும்ன்ற கனவுல இருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு இல்ல இந்த அரசியல் கட்சி வந்தா எனக்கு மாற்றம் வந்துடும் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ல இருக்காங்க. இவ்வளோலாம் ஹேண்டில் பண்ணி தான் அந்த குழந்தைங்க எக்ஸாமுக்கு வராங்க. ஆனால் கடந்த 5 வருஷம் நீட் எக்ஸாம்ல 3 தடவை இப்படி குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னா நீங்க பொறுப்பேற்கணும். அதுதானுங்க ஒரு தலைவரோட பண்பு. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தலைவன் அதுக்கு பொறுப்பேற்கணும். ஆமா நான் தான் காரணம், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுவே ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க காரணம், எனக்கு என் கூட இருந்த என் டீம் காரணம் அப்படின்னு சொல்றதா ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அப்படி இருக்கும்போது இந்தியாவே ஒரு பெரிய எதிர்ப்பு நிலையும் ஆதரவு நிலையும் கொண்ட நீட் எக்ஸாம் நடக்குதுன்னு போது அதோட குளறுபடிகள் தவறு நடந்ததுன்னா அதுக்கு நீங்க பொறுப்பேற்று சீக்கிரமா ஆன்சர் பண்ணியிருக்கணும். மாணவர்களோட போராட்டத்தை இந்த அளவுக்கு வளர விடக்கூடாது அப்படின்றதான் அண்ணாமலை அவர்களோட ஸ்டேட்மெண்டா இருந்தது. ஆனால் இங்க இருக்கிற மீடியாக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா,
அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசை எதிர்த்துட்டாரு, கொதித்து எழுந்துட்டாரு, குதிச்சிட்டாரு அப்படின்றாங்க. அவர் மாணவர்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டார் அப்படின்னாங்க. மாணவர் போராட்டம், அதாவது நமக்கு போராட்டம்ன்றது அடிப்படை உரிமை. நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கலாம். ஆனால் இது ஒரு கட்டத்தை தாண்டி போகுது. ஒரு வாரத்துக்கு மேல இந்த போராட்டம் போகும்போது உள்ள இந்த போராட்டம் ஹைஜாக் செய்யப்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா? எதற்காக இந்த வார்த்தை ஹைஜாக் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு? ஏன்னா மாணவர் போராட்டம் அப்படின்றது மாணவர்கள் அவங்களோட கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தை, அந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றியிருந்தா அது அப்பவே முடிஞ்சிருக்கும். அதை கண்டுக்காம விடும்போது வேற அந்நிய சக்திகள் உள்ள வரும். இந்த போராட்டத்துல அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைப்பாங்க. இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், இங்க ஒரு அமைதி சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போராட்டத்தை டைவர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில சுயநல கும்பல் இந்த மாணவர்களை பயன்படுத்தி அவங்க சுய லாபத்துக்கு இந்த மாணவர்களை பலிகடவா ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாணவர்களை உணர்ச்சி பட வச்சு அங்க ஒரு பிரச்சனையாக்கி கலவரமாக்கி மாணவர்களை அடிச்சிட்டாங்க அப்படின்ற பேர்ல இங்க வேற ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஆரம்பத்துல மாணவர்கள் அவங்க போராட்டம் அப்படின்றது ஒரு நியாயமான போராட்டம். ஆனால் அதை ஹைஜாக் செஞ்சு அரைக்கேடா இந்த பிரச்சனையை வேற மாதிரி மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு நீங்க வழி வகுக்காதீங்க. நம்மளோட மத்திய அரசு இதை உடனே தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் இதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒன்னு, மாணவர்களோட போராட்டம் அப்படின்றதுல நியாயம் இருக்குதானே. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நீட்டுக்காக வராங்க. அப்போ நீங்க குளறுபடி நடந்துருச்சு, மறுபடியும் எக்ஸாம் எழுதுறீங்க. அவங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இன்டர்னல் ப்ரெஷர் இதெல்லாம் கடந்து எக்ஸாம் எழுத வந்தவங்களுக்கு இப்படி மறுபடியும் எக்ஸாம் சொல்றது நியாயமா கிடையாது. ஸோ அதற்கு நீங்க பொறுப்பேற்கணும். அண்ட் இன்னொன்னு, இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணி இந்த பிரச்சனையை மடைமாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வழி வகுக்க கூடாது. அந்நிய சக்திகள் உள்ள அவங்க சுய லாபத்துக்கு இந்த பிரச்சனையை தூண்டி விட்டு மாணவர்களை பலிகடாக்குவாங்க. அதனால இந்த இதை வளர விடாதீங்க, மத்திய அரசு உடனே தலையிடுங்க அப்படின்னு தானே சொன்னாரு. இதை நம்மளோட ஊடகங்கள் எப்படி பரப்பிட்டாங்க அப்படின்னா, அண்ணாமலை மத்திய அரசுக்கு எதிர்த்துட்டாரு அப்படின்னு. உடனே நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, நாங்க வி த லீடர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வெளியே போறோம், அண்ணாமலை அவர்கள் கிட்ட நாங்க இதை எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. எனக்கு அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரு பக்கம் உங்க மேல பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லைன்னா உங்க பார்த்து கோவப்படுறதானே தெரியல. உங்களுக்கு தேசபக்தி இருக்கு, அதனாலதான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக எப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுது. அது கரெக்ட் தான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் நீங்க அதுக்காக தவறா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இங்க அவர் இதை மட்டும் சொல்லல, மாணவர்களோட போராட்டம் அப்படின்றத நீங்க செவி கொடுத்து கேளுங்க. ஏன்னா இந்த நீட்டுன்றதுக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சி இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு. அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் மாணவர் போராட்டம் ஒரு கட்டத்தை நோக்கி போகுது, ஒரு மாசம் ஆகுது அப்படின் போது இதுல வேற ஒரு குழுக்கள் வராங்க, இங்க வேற பிரச்சனைகளை மடைமாற்றம் பண்றாங்க, அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்றதான் சொன்னாரு. அப்ப இங்க அவர் என்ன விரும்புறாரு, இந்த ஹைஜாக்ன்ற வார்த்தை ஏன் அவர் ஹைலைட் பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது மடைமாற்றம் செய்யப்படுது. ஏன்னா இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணி மாணவர்கள்ன்ற பேர்ல உள்ள அந்நிய சக்திகள் உள்ள களமிறங்குறாங்க, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு அவரும் ஒரு தேச பக்தியில தான் சொன்னார் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதையும் நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். அதாவது நாடாளுமன்றத்துல FCR பில் அப்படின்றது ஒன்று போகுது. அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றது. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து சில நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற NGOஸ்க்கோ இல்லைனா அறக்கட்டளைகளுக்கோ இல்லை இயக்கங்களுக்கோ பணம் அனுப்புறாங்க, நன்கொடையா பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பணம் அப்படின்றத நாங்க ப்ராப்பரா மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இந்த நன்கொடை அப்படின்ற பேர்ல நம்மளோட இந்தியாவோட ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையும் குலைக்கிறதுக்காக ஒரு சில நாடுகள் ஃபண்டிங் பண்ணி நம்மளோட அமைதியை கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ ஏதோ ஒரு அறக்கட்டளைக்கு இந்த FCRA உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ இல்லை ரெனிவல் பண்ண முடியாமல் போயிடுச்சோ அப்படின்னா கவர்மெண்ட் அதை கையில் எடுத்து நாம அதை மானிட்டர் பண்ணுவோம். இந்த அமௌண்ட் எதற்காக வருது, எதற்காக செலவு பண்ணப்படுது அப்படின்றத நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இதில் என்ன தவறுகள் இருக்கு? ஒரு சில அமைப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு ஃபாரின்ல இருந்து நன்கொடை வர்றது இவங்க கெடுக்கிறாங்க, தடுக்கிறாங்க, நசுக்கிறாங்க அப்படின்றாங்க. பட் அது கிடையாது. உங்களுக்கு வர ஃபண்டிங் நீங்க என்ன பண்றீங்க, எங்க இருந்து அந்த அமௌண்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்ற பில் தானே பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலயே நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது, இந்த பில் மூலியமா அதாவது உலக நாடுகள்ல ஒரு சில நாடுகள் நம்ம இந்தியாவோட ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் அமைதியும் கெடுக்கணுன்றதுக்காகவே ஒரு சில குரூப்புக்கு பணம் கொடுத்து நம்மளோட அமைதியை கெடுக்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இதுவும். ஸோ அந்த FCRA பில்லை பாஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை மடைமாற்றம் பண்றதுக்காக கூட இந்த குரூப் ஒன்று கிளம்பி மாணவர் போராட்டம் அப்படின்னு திடீர்னு வராராம். காங்கிரஸ் தலைவர் வராரு, ராகுல் காந்தி வராரு, போராட்டம்ன்ற பேர்ல திடீர்னு அவர் பிரதமர் மீட்டுக்கு முன்னாடி உட்காருவாராம், போராட்டம் பண்ணுவாராம். அவர் அரெஸ்ட் பண்ண வருவாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்கார்ந்து அவரை உடனே குண்டு கட்ட தூக்கிட்டு போறது அப்படின்றாங்க. அப்புறம் இந்த ஜனதா பார்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க திடீர்னு பார்த்தா நான் நாடாளுமன்றத்துல போவேன், போராட்டம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் உண்மையாவே மாணவர்களோட நலனுக்காக வராங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவங்களுக்கு பின்னாடி வேற ஒரு ஃபண்டிங் இருக்கு. இவங்க அதை பயன்படுத்தி இங்க
ஒருமைப்பாட்டை குலைக்கணும் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்ப நேபாள் மாதிரி, பெங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம நாட்டிலயும் போராட்டம் ஜாஸ்தியா வெடிச்சு, இந்த மாணவர் போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்னு கேட்டா, அது கண்டிப்பா நடக்காது. உலக நாடுகளே நம்ம இந்தியா மேல என்னைக்குமே ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாம ஒரு பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம ஒரு அமைதியான நாடு அப்படின்றத இந்தியா பல நேரங்கள்ல காமிச்சிருக்கு. ஆனால் அதற்காக எல்லா நேரமும் நம்ம அமைதியா இருக்க மாட்டோம். நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம எதிரி நாடுகளையும், நம்மளோட துரோகி நாடுகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இப்ப நம்ம ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்படி ஏதாவது ஒரு மாணவர் போராட்டம், இப்ப நம்ம நேபாள்ல மாணவர் போராட்டம் நடந்துச்சு, ஸ்ரீலங்கால ஒரு கலவரம், அதனால ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, அங்க அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தது. நம்ம ஸ்ரீலங்காலலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரெட் பாக்கெட் ரூ. 1000, ஒரு பால் ரூ. 500 இப்படியெல்லாம் வித்துட்டு இருந்தது. ஏன்னா, அவங்க சைனாவோட அடிமையா, ஸ்ரீலங்கா பார்த்தோம்னா சைனாவோட அடிமையாவே மாறிட்டாங்க. அவங்களோட பொருளாதாரம், மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டனால தான் ஒருத்தனுக்கு அங்க பசி, பட்னி அப்படின்போது அவன் வாழ்வாதாரமே நசுக்கப்படும்போது, அவன் வேற வழி இல்லாம ஒரு பெரும் போராட்டம் நடந்தது, ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே மாரி தான் நேபாளையும், பெங்களாதேஷ்லயும் நடந்தது. ஆனால் அதே மாதிரி இந்தியாவுல நடக்கும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நடக்காது. அந்நிய சக்திகள் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் உங்கள முறியடிக்கிறது எப்படி அப்படின்றது நம்ம இந்திய நாட்டோட பிரதமருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அண்ணாமலை அவர்களும் இதுல எந்தவித தப்பும் இல்ல. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் என்ன சொல்றாங்க, ஏன்னா நாளைக்கு நம்ம இந்தியாவை தூக்கி நிறுத்த போறது அந்த இளைஞர்கள். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேளுங்க. அவங்களோட போராட்டம் ஒரு கட்டத்தை நோக்கி போகுது, இன்னும் அது வீரியமா போயிட்டு இருக்கு, அதுல அந்நிய சக்திகள் உள்ள வராங்க அப்படின் போது அவங்க போராட்டம் வேற ஒரு கட்டத்தை நோக்கி போயிடக்கூடாது. ஏன்னா மாணவர்கள் நியாயமான ஒரு கோரிக்கை வச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் அவங்க சுய லாபத்துக்கு அந்த மாணவர்களை மடைமாற்றம் பண்ணி அந்த மாணவர்களை பலிகடாவா மாத்திட்டு இருக்காங்க, ஹைஜாக் செய்யப்படுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர வேற அவர் எதுவும் தவறா சொல்ல அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாணவர் போராட்டத்தை பத்தியும், அண்ணாமலை அவர்கள் இந்த மத்திய அரசுக்கு அவர் சொன்ன கோரிக்கை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.